friends, welcome to Secret of Samiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு மசாலா பாப்பட். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, வீட்ல எதுவும் இல்ல அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி உங்ககிட்ட பப்படம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மசாலா பாப்பட் செஞ்சு சாப்பிடலாம். செம டேஸ்டியா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான மசாலா பாப்பட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பவுல்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். நீங்க சாட் மசாலா பவுடருக்கு பதிலா மாங்காய் பொடி இருந்தா, ஆம்ச்சூர் பவுடர் இருந்தா அது கூட யூஸ் பண்ணலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, இது வந்துட்டு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ நம்மளோட மசாலா பவுடர் ரெடியா இருக்கு. இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பப்பட் வேணும். நான் வந்து எடுத்திருக்கிறது லிஜர் பப்பட், நான் எடுத்திருக்கிறது கார்லிக் பப்பட் எடுத்திருக்கேன். இதுல எந்த ஃபிளேவர் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 2 பப்படம் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நீங்க சுட்டும் செய்யலாம் அப்பளத்தை, இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் செய்யலாம், டீப் ஃப்ரை பண்ணியும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணி பண்றதா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்துட்டு ஃப்ளாட்டாக வர மாதிரி பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரணும். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்த அப்பளம் ரெடியா இருக்கு. இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா பொடியும் ரெடியா இருக்கு. கொஞ்சமா இந்த மாதிரி சேவ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா தக்காளி, உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மேல் சதப்பகுதி மட்டும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கேரட், அதையும் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமா பச்சை மிளகாய், விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் மிளகாய் மட்டும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் வேணாம்னா. கொஞ்சமா கொத்தமல்லி தலை, கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு வேணும். இப்போ இது மேல நம்ம வந்துட்டு எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வெங்காயம், இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். எது வந்துட்டு உங்களுக்கு அதிகமா வேணுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்படத்தை ஃபிளாட்டா வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இன்னும் நல்ல பெரிய பப்படத்துல செய்வாங்க. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு நிறைய எண்ணெய் விட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணோம், அதனால நான் கொஞ்சம் சின்ன பப்படம் எடுத்திருக்கேன். இன்னும் குட்டி குட்டியா மினி பப்படம் மாதிரி, மசாலா பப்படம் மாதிரி கூட நீங்க செய்யலாம். இதுக்கு மேல அடுத்ததா கேரட்ஸ் போட்டுக்கலாம். கேரட் வந்து நீங்க துருவி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு சாப்பர்ல சாப் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல கொஞ்சமா பச்சை மிளகாய், இதுக்கு மேல கொஞ்சமா தக்காளி பழம் போட்டுடலாம். இதுக்கு மேல கொத்தமல்லி தலை தூவி விட்டுடலாம் மேல. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா பொடி இருக்குல்ல, இதை வந்துட்டு மேல அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு சேவ் தூவி விட்டுடலாம். எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பப்படம் வந்துட்டு, மசாலா பப்படம் வந்துட்டு 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்லயே. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுடலாம். இதான இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அசம்பிள் பண்ண உடனேயும் சாப்பிடணும், அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும், இல்லை நமத்து போயிடும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஒரு மசாலா பாப்பட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.